ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து டேக் வெதர் ஒன் ஸ்ட்ரிங் இஸ் அ ரொட்டேஷன் ஆஃப் another. இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு எஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க அண்ட் கோல் அப்படிங்கிற அனதர் ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எஸ்ஸை நம்ம ரொட்டேட் பண்ண பண்ண நமக்கு எப்பயாவது நமக்கு கோல் நமக்கு ரீச் ஆகுமா அப்படின்றது தான் நமக்கு கொஷின். இதை இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஏபிசிடிஇ இதுதான் நமக்கு எஸ் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங். ஓகே. இப்ப இத நம்ம ரொட்டேட் பண்ணி நம்மளால கோல் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ரொட்டேஷன் எப்படி அப்படின்னா, நம்ம லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டர் இருக்கிறத ரைட் மோஸ்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா, லெஃப்ட் மோஸ்ட்டை ரைட் மோஸ்ட் கொண்டு வரணும். ஸோ அப்போ மீதி இருக்க பி, சி, டி, இயை போட்டுட்டு ஏவை இங்க கொண்டு வரணும். இதுதான் நமக்கு ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ரொட்டேட் பண்ணலாம். அப்போ ரொட்டேட் பண்ண என்ன வரும்? பி, சி, டி, இ, ஏ. இந்த ஏ இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் அகைன் இதே இன்னொரு ரொட்டேஷன். இப்போ ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோல் நம்ம ரீச் பண்ணிட்டோமா? இல்ல. ஸோ அகைன் அனதர் ரொட்டேஷன். ஸோ சி, டி, இ, ஏ. இந்த பி அகைன் இங்க கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம கோலை ரீச் பண்ணிட்டோமா? சி, டி, இ, ஏ, பி, சி, டி, இ, ஏ, பி. யா இப்போ நம்ம கோலை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரிங்க்கு நம்ம ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணிடணும். யா இது கரெக்ட். ரொட்டேட்டட் ஸ்ட்ரிங். ஆனா இதுக்கும் இந்த கேஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோல் ரீச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணா என்ன வரும்? பி, சி, டி, இ, ஏ. லாஸ்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ கோல் ரீச் ஆகல. அகைன் நம்ம அனதர் ரொட்டேஷன் பண்ண போறோம். அனதர் ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா, சி, டி, இ, ஏ இந்த பியை லாஸ்ட் கொண்டு வந்துரும். ஸோ இப்பயே நமக்கு கோல் ரீச் இல்லை. அகைன் இந்த சியை லாஸ்ட் கொண்டு வரணும். அனதர் ரொட்டேஷன்ல டி, இ, ஏ, பி, சி. சி லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்பயும் நமக்கு ஆக்சுவலா நம்ம கோல் ரீச் ஆகல. அனதர் ரொட்டேஷன் ஏ, இஏ, பி, சி, டி. இப்பயும் நமக்கு கோல் ரீச் ஆகல. நெக்ஸ்ட் ஏ, பி, சி, டி, இ லாஸ்ட். இப்பயும் நமக்கு ரீச் ஆகல. ஸோ எப்பயுமே நமக்கு ஹோல் ரொட்டேஷன் முடிஞ்சு அகைன் இந்த எஸ்ஏ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு இன்னும் கோல் ரீச் ஆகல. அந்த டைம்ல இது வந்து ஃபால்ஸ். ஸோ நமக்கு அட் லாஸ்ட் நமக்கு கோலே ரீச் ஆகல அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதோட சொல்யூஷன் நம்ம எப்பயும் போல ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச்ல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். ஸ்ட்ரிங்கை கொடுத்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்து லாஸ்ட்ல போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ டைம்ஸ்? அதாவது இந்த லென்த் டைம்ஸ் 1, 2, 3, 4, 5 5 டைம்ஸ் நம்ம அந்த ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ள நமக்கு கோல் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் 2. அப்படி லாஸ்ட் வரைக்கும் ரிட்டர்னே ஆகல அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ். யா ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேஸ் கேஸ் வந்து கிளிக் பண்ணணும். பேஸ் கேஸ் என்ன? குடுத்திருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் அண்ட் நமக்கு கோலோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கணும். கோல் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்தா தான் நம்ம பண்ண போறதே பாசிபிள். இதுவே ஈக்குவலா இல்ல, இதுவே நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்ததுன்னா, நம்ம எவ்வளோ பண்ணாலும் நம்ம கோல் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் பேஸ் கேஸ். எஸ் டாட் லென்த் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு கோல் டாட் லென்த் அப்படின்னா நம்ம அப்பயே ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதுதான் நமக்கு இருக்கிறதுலே பேஸ் கேஸ். நெக்ஸ்ட் இப்போ மெயின் லாஜிக் உள்ள போலாம். மெயின் லாஜிக்ல நம்ம என்னன்னா, எவ்வளோ டைம்ஸ் நம்ம இத ரன் பண்ணணும், இத ரொட்டேட் பண்ணணும். ஆ மேக்ஸிமம் வரைக்கும் i = 0, i லெஸ் தேன் இந்த s டாட் லென்த் வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதாவது எல்லா கேரக்டரும் ஃபர்ஸ்ட் ஏவ பின்னாடி, பிய பின்னாடி, சிய பின்னாடி அந்த மாரி நம்ம இந்த லென்த் டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும். i ப்ளஸ் ப்ளஸ். யா ஸோ ரொட்டேட் பண்றதுக்கான லாஜிக் என்ன? ரொட்டேட் பண்றதுக்கான லாஜிக் என்னன்னா, குடுத்திருக்க ஸ்ட்ரிங்லயே நம்ம s டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஐ இங்க இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இங்க இருந்தது அப்படின்னா, எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏபிசிடிஇன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஐ இங்க இருக்கும்போது எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்டார்டிங் இடத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ இங்க இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா சிடிஇன்னு எடுத்துக்கும். ஸோ நம்ம ஐ எங்க இருக்கோ அங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இங்க நம்ம எப்பயுமே 1 தான் கொடுக்கணும். எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1 ஏன் எப்பயுமே தரோம்னா, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து பிசிடின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எல்லாமே பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? எஸ் ஆஃப் 0 இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரை பின்னாடி போடுறோம். இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1 அப்படின்னா என்ன இருக்கும்? அங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிசிடின்னு பிரிண்டா இருக்கும். பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஏ. இப்போ டோட்டலா நமக்கு பிசிடிஇஏ அப்படின்றது வந்து இத எடுத்து நம்ம என்ன பண்றோம்? எஸ்லயே ஸ்டோர் பண்றோம். ஸோ இது போயிட்டு நமக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? இதுக்கு பதிலா பிசிடிஇஏ அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பியும் கோலும் சேமான்னு பார்க்கணும்.
அதாவது எஸ்ஸும் கோலும் சேமான்னு பார்க்குறோம். இல்ல. அகைன் நம்ம என்ன பண்றோம்? அகைன் இப்ப இந்த எஸ்ல இருந்து இத சேம் ப்ராசஸ் பண்றோம். ஸோ எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கும். அப்ப சிடிஇஏ பிளஸ் இப்போ எஸ் ஆஃப் 0 என்னது பி. அகைன் இப்ப நாம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா சிடிஇஏ பி. இப்ப நமக்கு எஸ்ஸும் கோலும் சேமா? எஸ் சேம். ஸோ நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. இதுதான் மெயின் லாஜிக்கா. ஸோ இது மட்டும் தான். எஸ்ல நம்ம எப்பயுமே அத சேஞ்ச் பண்ணிட்டு இஃப் எஸ் ஈக்குவல் டு கோல் அப்படியா இருந்தது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுறோம். அப்படி இல்ல இது எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சுட்டு வெளியிலேயே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மேட்சே ஆகல, ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளோதான். இதுதான் ஜஸ்ட் இதோட சூடோ கோட். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு n ஸ்கொயர் கிடைக்கும். எப்படி n ஸ்கொயர்? நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஃபார் லூப் வந்து i = 0ல இருந்து லென்த் வரைக்கும் தானே ரன் பண்றோம். ஆர்டர் ஆஃப் n தான் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கும்போதும் நம்ம சப்ஸ்ட்ரிங் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது? அந்த ஸ்ட்ரிங்கோட எல்லா கேரக்டரும் டிராவர்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது வரைக்கும் எடுக்கும். நெக்ஸ்ட் இந்த கேரக்டர். ஸோ ஒரு தடவையும் நம்ம i இங்க இருக்கும்போது இந்த சப்ஸ்ட்ரிங் ஆர்டர் ஆஃப் n. நெக்ஸ்ட் i இங்க இருக்கும்போது அதே மாரி நமக்கு இங்க இருந்து இங்க எடுக்கும். நெக்ஸ்ட் 0த் இண்டெக்ஸ்ல எடுக்கும். ஸோ நம்ம ஒரு டிராவர்சலுக்குமே நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுத்து ட்ரை பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தடவையும் நம்ம ஸ்ட்ரிங்ல புதுசா நம்ம ஸ்ட்ரிங் ஆட் பண்றோம். ஸோ எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1 அப்படின்னா அதோட சப்ஸ்ட்ரிங் எல்லாம் கிடைச்சிரும். பிளஸ் இன்னொரு கேரக்டர். இது ஒரு புது ஸ்ட்ரிங் ஆர்டர் ஆஃப் n சைஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிங். அனதர் இட்ரேஷன்ல நம்ம சேம் இன்னொரு n ஸ்ட்ரிங். ஸோ ஒரு nக்கும் நம்ம n ஸ்பேசஸ் யூஸ் பண்றதால n ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஓகே. இதோட பெட்டர் அப்ரோச் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம ரொட்டேஷன் லாஜிக் தெரிஞ்சது அப்படின்னாலே லைக் அந்த ட்ரிக் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ கோலை நம்ம எஸ்ல இருந்து எப்படி கொண்டு வரோம்? சிடிஇஏபி. இது அப்படியே நம்ம எஸ்ல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிடிஇஏபி. ஸோ சிடிஇஏபி. ஏபி அகைன் நமக்கு அதே ஸ்ட்ரிங்ல தான் இருக்கு. இங்க பின்னாடி இருக்கு. அண்ட் அதுவும் ஆர்டர் சேம்ல தான் இருக்கு. ஏபி சேம்ல தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? நம்ம குடுத்திருக்க எஸ்ஸ அகைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏபிசிடிஇ, ஏபிசிடிஇ. ஓகே. ஸோ இப்போ கோல நம்ம எஸ்ல இருக்கான்றத ஃபைண்ட் பண்றோம். சிடிஇஏபி இருக்கா? சிடிஇஏபி எஸ் இருக்கு. நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு கோல் வந்து எஸ்ஸ ரொட்டேட் பண்ணா நம்ம கோல் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ எனிவே நம்ம ஏபிசிடிய ரொட்டேட் பண்ணி எழுதும்போதும், அத அப்படியே டபுள் ஆக்கி நம்ம செக் பண்றதும் 2ம் சேம் தான். ஸோ எஸ்ஸ டபுள் ஆக்கிட்டு இந்த குடுத்திருக்க ஸ்ட்ரிங் எஸ்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு ட்ரூவா ஃபால்ஸான்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கான லாஜிக்கும் சேம் தான். ஸோ என்ன பண்றோம்? எஸ்ஸ நம்ம டபுள் ஆக்குறோம். எஸ் ஈக்குவல் எஸ் பிளஸ் எஸ். இல்ல அப்படின்னா வேற நேம் இருக்கலாம். அப்படின்னா டபுள்டு ஈக்குவல் எஸ் பிளஸ் எல் அப்படின்ற வேரியபிள வச்சுட்டு, இப்போ நமக்கு டபுள்டுல என்ன இருக்கு? டபுள்டு ஸ்ட்ரிங்ல ஏபிசிடிஇ அகைன் ஏபிசிடிஇ எஸ் பிளஸ் எஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இப்போ கோல்ல என்ன இருக்கு? கோல்ல நமக்கு சிடிஇஏபி. ஸோ நம்ம எப்பயுமே இதோட கேரக்டர்ல இருந்து நம்ம டிராவல்ஸ் இந்த டபுள்டு சைஸ்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம். எல்லா கேரக்டரையும் டிராவல்ஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் கேரக்டர் அண்ட் கோல்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கும் இது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ண போறோம். ஸோ ஏசி மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் பிசி மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் சிசி மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ மேட்ச் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த டபுள்ல இருக்க சப்ஸ்ட்ரிங் அதோட லென்த் வந்து 1 2 3 4 5. இந்த சப்ஸ்ட்ரிங்கும் நமக்கு கோலும் ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருந்ததுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் நான் என்ன சொன்னேன்? நமக்கு டபுள்டு டாட் நான் டீன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டபுள்டு டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப்
சப்ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த ஐ அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன்? அந்த ஐல இருந்து எல்லா ஹோல் ஸ்ட்ரிங்கையும் எடுத்துக்கும். அப்போ சி, டி, இ, ஏ, பி, சி, டி, இ இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே எடுத்துக்கும். பட் இது கூட இன்னொரு பாராமீட்டர் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, லென்த் எவ்வளோ லென்த்துக்கு? இந்த கோலோட லென்த்துக்கு தான் செக் பண்ணணும். ஸோ கோலோட லென்த் 1, 2, 3, 4, 5ன்னு போட்டுக்கலாம். இல்ல கோலோட லென்த்ன்னு நம்ம போடணும். ஸோ போட்டோம் அப்படின்னா, அது எது வரைக்கும் எடுக்கும்னா, இந்த இந்த கேரக்டர் வந்து 1, 2, 3, 4, 5 இது வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ அந்த டி டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஐல இருந்து கோல் டாட் லென்த் வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்கும் நமக்கு கோலோட ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. இல்லைனா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ். இங்க நம்ம டிரைவ்ட் முன்பு பார்த்த சேம் லாஜிக் தாங்க. ஸோ இஃப் டாட் லென்த், கோல் டாட் லென்த் 2மே சேமா இல்ல வேற வேற இருக்குன்னா, அப்பயே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் டபுள்டுல நம்ம என்ன பண்றோம்? டபுள்டுல எஸ் பிளஸ் எஸ் அதாவது குடுத்துருக்க ஸ்ட்ரிங்கே நம்ம டபுள் ஆக்குறோம். ஆக்கிட்டு நம்ம ஃபார் லூப்ல டபுள் டாட் லென்த் அந்த ஹோல் ஸ்ட்ரிங் வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்றோம். ஸோ ஒரு தடவையும் இஸ் மேட்ச்ன்றது செப்பரேட் ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம என்ன பாராமீட்டரா தரோம்னா, இந்த டபுள்ட் அண்ட் இப்போ கரண்டா டபுள்ல இருக்க அந்த இண்டெக்ஸ் ஐ அண்ட் கோல் இத நம்ம இஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம பார்த்த சேம் லாஜிக் தான். டபுள்டு டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் இப்போ கரண்டா இருக்க இண்டெக்ஸ் கோல் டாட் லென்த் கரெக்டா அந்த லென்த் வரைக்கும் எடுத்துக்கும். அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கும் கோலும் நமக்கு சேமா இருக்கா? அப்படி இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அத தான் நமக்கு ஒரு தடவையும் பார்க்கும். பார்த்துட்டு நமக்கு ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஃபார் லூப்லயே ரிட்டர்ன் ஆயிடும். ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா லாஸ்ட்ல நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இத நம்ம சப்மிட் பண்ணலாம். நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி இப்ப நமக்கு என்ன வந்திருக்கும்? நீங்க அதுல இருந்து ஆப்டிமைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது இல்ல. பிகாஸ் நம்ம இங்கேயுமே என்ன பண்றோம்? இங்கேயுமே ஐ அ அ 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகுது. nனா 2n பட் நம்ம அது nன்னு வச்சுக்கலாம். i வந்து 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகுது. அண்ட் அப்பயும் நம்ம ஒரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம். ஸோ டைம் நமக்கு சேம் தான். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். ஒரு nக்கும் நம்ம அட்மோஸ்ட் n சப்ஸ்ட்ரிங்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n கிராஸ் n ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நமக்கு 2n தான் வரும். n ஸ்கொயர் வராது. பிகாஸ் s பிளஸ் s இன்னொரு s அதாவது n லென்த் பிளஸ் அனதர் n 2n விச் இஸ் நியர்லி ஆர்டர் ஆஃப் n தான். நமக்கு நம்ம போனதுலேருந்து n ஸ்கொயர்லேருந்து இப்போ n குறைச்சிருக்கோம். அண்ட் இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அதாவது நம்ம ஒரு டபுள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டு, இந்த கோல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அந்த டபுள்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இங்க n ஸ்கொயர் இருக்கணும். பட் நம்ம கேஎம்பி அல்காரிதம், ராபின் கேர் அல்காரிதம் அந்த மாதிரி நம்ம அல்காரிதம்ஸ் இருக்கு. விச் வில் நமக்கு ஆர்டர் ஆஃப் n டைம்லயே நமக்கு அத கண்டுபிடிக்க முடியும். இந்த கோல் குடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல பிரசென்ட் ஆயிருக்கா இல்லையான்றத நம்ம ஆர்டர் ஆஃப் nலயே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபியூச்சர்ல நான் அந்த கேஎம்பி அல்காரிதம் நான் டீச் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்க நான் இங்க மேலேயே டிஸ்ப்ளே பண்றேன். அப்போ நீங்க அத செக் பண்ணிக்கலாம். Please do comment and subscribe guys, which will be more motivating for me to do more videos. Thank you. We will meet on next problem.